வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிசில் உண்ணும் போது இதென்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்தவிலோசன துய்த்திடுமின் பிரசாதம் எப்பொழுது வரும் என்று பார்த்து கொண்டிருந்தார்களாம் அந்த ஆயர் பிள்ளைகள். ஆகையினாலே அந்த இடத்திற்கே பக்த விலோச்சனம், பக்தம் என்றால் பிரசாதம், விலோச்சனம் என்றால் அதை எதிர்பார்த்திருப்பது, அதை பார்த்து கொண்டிருப்பது என்று பொருள். இன்றைக்கும் நாம் வடதேசத்திலே சென்றோமானால் பிருந்தாவனத்திற்கு பக்கத்திலே ஒரு இடத்தை காட்டி இதுதான் பக்த விலோச்சனம் என்று நமக்கு காட்டுகின்றார்கள். அப்படி கண்ணபிரான் தன் கையாலே தானும் உண்டு தன்னுடைய தோழர்களுக்கும் அன்னமிட்டதை கூட ஒரு வனபோஜன உற்சவமாகவே நாம் கொள்ளலாம். இந்த வனபோஜன உற்சவத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால், அந்த பிரசாதங்கள் அனைத்தையும் எம்பெருமானுக்கோ அல்லது ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் கண்டருளப் பண்ணி அதற்கு பிறகு நாம் உண்ண வேண்டும். தினந்தோறும் அவரவர்களுடைய இல்லங்களிலேயே கூட அப்படித்தான் செய்ய வேண்டும் என்றாலும் கூட இந்த வனபோஜன உற்சவத்திலே பெருமாளை ஆழ்வார் ஆச்சாரியர்களை எழுந்தருளப் பண்ணி அவர்களுக்கு அமுது செய்வித்து நைவேத்தியம் செய்வித்து அதற்கு பிறகு அந்த அன்னம் வழங்கப்படுகிறது. இதனால் என்ன தெரிகிறது என்றால், எம்பெருமானுக்கு ஆழ்வாருக்கும் ஆச்சாரியருக்கும் அமுது செய்யப்படாத பிரசாதங்கள், அதாவது அமுது செய்யாத பிரசாதங்கள், அதை நாம் உண்ணவே கூடாது. தொண்டரிடிப்புடி ஆழ்வார் மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுமி நீரே என்கின்றார். பகவத் பாகவத ஆச்சாரியர்களுக்கு பயன்படாத பிரசாதம் அது பிரசாதமே அல்ல, அது நாய்க்கு இட வேண்டிய சோறு என்கின்றார். அப்படி அல்லாமல் எந்த ஒரு பிரசாதமாயிருந்தாலும் நாம் எதை செய்தாலும் அதை பகவானுக்கு நிவேதனம் செய்து ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நிவேதனம் செய்து அதற்கு பிறகுதான் நாம் உண்ண வேண்டும் என்கின்ற அந்த விஷயமும் இந்த வனபோஜன உற்சவத்திலே நமக்கு நன்றாக தெள்ளத் தெளிவாக அறிவுறுத்தப்படுகின்றது. அப்படிப்பட்ட வனபோஜன உற்சவத்தை நாமும் சேவித்து மகிழ்வோம். அன்று அரசர்கள் தாங்கள் கானகத்தில் இருந்தபோது எம்பெருமான்களையும் ஆழ்வார் ஆச்சாரிய பெருமக்களையும் எழுந்தருளச் செய்து ஆண்டாள் உரைத்தபடி கரைவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் என்றவாறு மிகுந்த பிரசாதங்களை கண்டருளச் செய்து பாகவத பெருமக்களுடன் கூடி இன்பமுற்று மகிழ்ந்து உண்டதே வனபோஜன உற்சவம். கிபி 15ஆம் நூற்றாண்டில் திருமலையிலே தாளப்பாக்கம் பெரிய திருமலாச்சாரியார் சுவாமி என்பவரால் நடத்தப்பட்டு வந்த வனபோஜன உற்சவம் மீண்டும் தற்போது 2 ஆண்டுகளாக மலையப்ப சுவாமியின் ஸ்நபன திருமஞ்சனத்துடன் நடைபெற்று வருகிறது. பெருமாள் கோவில் என்னும் காஞ்சிபுரத்திலே தை மாதம் திருவோண நட்சத்திரத்தன்று தேவாதிராஜன் காஞ்சிபுரம் பாலாற்றங்கரையில் எழுந்தருளி வனபோஜன உற்சவம் கண்டருள்வார். தொண்டை நாட்டிலே முதலாழ்வார்கள் அவதரித்த திரு நட்சத்திரங்களிலும் திருமழிசையிலே கார்த்திகை மாத மகத்தன்றும் இந்த உற்சவம் நடைபெறுகின்றது. ஜகநாத பெருமாளுடன் வீற்றிருந்து திருமஞ்சனம் கண்டு மகிழ்வார்
திருமழிசையாழ்வார். அதைப் போலவே கார்த்திகை மாத புனர்பூசத்தன்று நசரத் பேட்டையிலே பச்சை வாரண பெருமாளுக்கும் முதலியாண்டானுக்கும் மதுர மங்கலத்திலே வைகுண்ட பெருமாளுக்கும் எம்பாருக்கும் வனபோஜன உற்சவம் நடைபெற்று வருகிறது. கார்த்திகை மாத ஹஸ்த நட்சத்திரத்திலே கோரத்திலே கோரத்தாழ்வானுக்கும் வனபோஜன உற்சவம் நடைபெறுகிறது. கார்த்திகை மாத மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் பூந்தமல்லியில் திருக்கச்சி நம்பிகளுக்கும் இந்த வைபவம் நடைபெறுகிறது. இந்த திருக்கச்சி நம்பிகள் போனகம் செய்த சேடத்தை தான் ஏற்றுக்கொள்ள விரும்பிய ராமானுஜருக்கோ ஸ்ரீபெரும்புதூரிலே கார்த்திகை மாதம் திருவாதிரை நன்னாளில் இந்த உற்சவம் வெகு சிறப்பாக நடத்தப்படுகின்றது. வானுளார் அரியலாகா வானவா என்பராகில் தேனுலாம் துளபமாலை சென்னியாய் என்பராகில் ஊனமாயினகள் செய்யும் ஊனகாரகர்களேலும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே. போனகம் செய்த சேடம் நாம் அன்றாடம் உட்கொள்ளும் உணவினை புறத் தூய்மை மனத் தூய்மை கொண்டு தயாரித்து அதை எம்பெருமானுக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் ஆராதனத்துடன் அமுது செய்து பின்பு நாம் உண்பதே மாண்பு, சரியான வைணவ நெறி. இதைத்தானே ராமானுஜரும் அன்று காஞ்சிபுரத்திலே தமது இல்லத்திற்கு திருக்கச்சி நம்பிகளை வரவழைத்து அவர் உட்கொண்ட சேடத்தை, அதாவது மீதியை தாம் உட்கொள்ள விரும்பினார். அன்று காஞ்சியிலே ராமானுஜருக்கு கிட்டாத பேரு இன்றளவும் திருவரங்கம் திருக்கோவிலில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆம், திருவரங்கத்திலே இன்றளவும் திருக்கச்சி நம்பிகள் அமுது செய்த பிரசாதமே ராமானுஜருக்கும் கண்டருளச் செய்கிறார்கள். அவ்வாறு கூடியிருந்து குளிர்ந்து இன்பமுற வைணவ திருக்கோவில்களில் நடைபெறும் ஓர் வைபவமே வனபோஜன உற்சவம். ஸ்ரீபெரும்புதூரிலே கார்த்திகை மாதம் திருவாதிரை நன்னாளில் தன்னுடைய ஆராதனை தெய்வம் கேசவனுடன் எம்பெருமானாரும் மாட வீதிகளின் வழியே புறப்பாடு கண்டு வனபோஜன மண்டபத்தை அடைகிறார். தமர்களுடன் கூடியிருந்து குளிர்ச்சியுடன் மஞ்சனமாடி மகிழும் எதிராஜரையும் எம்பெருமானையும் தரிசிக்கிறோம். அமுதனார் போற்றிய ராமானுஜர் அருகிலிருக்க ஸ்ரீ பூதபுரி கேசவரும் ஓர் அமுதமாய்த்தான் காட்சி தருகிறார். அந்த கேசவனை ஆச்சாரிய துணை கொண்டு சென்று நாம் சேவித்து அவர்கள் அமுதுண்ட பிரசாதத்தை நாம் ஏற்று கொண்டோமேயானால் நம்மை விட புனிதமடைபவர் இவ்வுலகில் எவரும் இலர். இதுவே
ஆழ்வார்கள் மொழிந்த மொழி, அன்பன் ராமானுஜன் வாழ்ந்து காட்டிய வழி, அவர் வழி நடப்பதே வைணவ நெறி.